ஹோமோஜீனியஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் நான் ஹோமோஜீனியஸ்ல 2 கேஸ் பார்த்தோம். ஒன்று வந்து A1/A2 இஸ் நாட் ஈக்குவல் டு B1/B2 வந்துச்சுன்னா HKன்னு எடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கும் நம்ம மெத்தட் பார்த்துட்டோம், இந்த சம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா நான் ஹோமோஜீனியஸ்லயே இப்படி வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அது வந்து சரி, இப்ப 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல ஏ பண்ணிட்டோம். இந்த பிசில எது வந்து ஹோமோஜீனியஸ், எது வந்து நான் ஹோமோஜீனியஸ் சொல்லுங்க. பிசில எது ஹோமோஜீனியஸ், எது நான் ஹோமோஜீனியஸ்? ரெண்டுமே நான் ஹோமோஜீனியஸ் தான். வெரி குட், சூப்பர். ரெண்டுமே நான் ஹோமோஜீனியஸ் தான். ஓகே, இந்த ரெண்டுல இப்ப ஏ முடிச்சாச்சு. பி வந்து எந்த கேஸ்ல வருது, சி வந்து எந்த கேஸ்ல வருது? பி வந்து நாட் ஈக்குவல், சி வந்து ஈக்குவல் கேஸ். ஓகே, அப்ப பி வந்து நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிறப்ப அப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் எடுத்து நம்ம சம் பண்ணிருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த வந்து என்ன மெத்தட்ல வருது அப்படின்னா இந்த மெத்தட்ல வருது. இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப சம் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? y dash ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 டிவைடட் பை 2x பிளஸ் 2y மைனஸ் 1. இதுல இந்த 1 மைனஸ் 1 பார்க்க கூடாது, இது ரெண்டை மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? ரைட், பார்த்தாச்சு. இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா எய்தர் மேல இருக்கிறது இல்ல கீழே இருக்கிறது ஏதாவது ஒண்ணு யூன்னு எடுத்துக்கணும். ஒண்ணு மேல இருக்கிறது அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறது ஏதாவது ஒன்ன வந்து யூன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த கீழே இருக்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் யூக்கு மாத்தணும். எப்படி மாத்தலாம் சொல்லுங்க? இந்த 2x பிளஸ் 2y மைனஸ் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் யூக்கு மாத்தணும். நான் எப்படி மாத்தலாம்? எப்படி மாத்தலாம்? சார் x plus y is equal to u minus 1 எடுக்கலாமா சார்? வெரி குட். அடுத்து இங்க வந்து 2 வெளில எடுத்துட்டு இந்த 2 இன்ட்டு u minus 1 சப்ஸ்டிட் பண்ணி அப்படி சிம்ப்ளை பண்ணலாம் சார். ஓகே, அப்ப 2 காமனா எடுத்துட்டு அதை வந்து x பிளஸ் ஒய்னு வச்சுக்கிட்டு மைனஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல u மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சுக்கிட்டு அப்ப அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணி u மைனஸ் 1 போட்டுட்டு அப்ப 2u மைனஸ் 2 மைனஸ் 1 அப்ப 2u மைனஸ் 3 மாத்திக்கலாம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதுல நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறத யூன்னு எடுத்தா நீங்க அகைன் மேல இருக்கிறத அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். கண்டிப்பா மாத்த முடியும். ஏன்னா அந்த A1/A2 ஈக்குவல் டு B1/B2 இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். சரிங்களா? இப்ப இதுல டிஃபரன்சியேஷன் வேற தேவைப்படுதுல, அப்ப இந்த u ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 இதை டிஃபரன்ஷியேட்டும் பண்ணி வச்சுக்கணும். அப்ப u டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ பண்ணா 1, ஒய்ய பண்ணா ஒய் டேஷ். நமக்கு தேவை ஒய் டேஷ் தான். அப்ப ஒய் டேஷ்ங்கிறது என்னது? u டேஷ் மைனஸ் 1. இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ண போறேன். அப்ப u டேஷ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு u பை 2u மைனஸ் 3. இதுல இந்த u டேஷ்ன்றது இந்த சைடு வந்து நான் du பை dxன்னு வச்சுக்கிறேன். இங்கிட்ட இருக்க மைனஸ் 1 இங்கிட்ட வரும்போது என்ன மாறுது? பிளஸ் 1 மாறுது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் செய்யறேன், டவுட் இருந்தா நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? எல்லாமே ஓகேனா ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுருங்க.
இந்த டேர்ம் என்னன்னா ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னா, இப்ப இதுல பிரச்சனை இருக்கு. இதுல பிரச்சனை இல்ல. ஏன்னா கீழ இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். அது மேல இருக்கு. அப்ப லாக்ல போட்டு எழுதிடலாம். படம் என்ன இங்க அப்படி இல்ல. அதனால என்ன பண்றேன்னா ஒரு -1 ஆட் பண்ணி ஒரு -1 அதாவது 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப அகைன் இது 2 தான் பிரியும். சரிங்களா? அகைன் இது 2ஆ பிரிக்கணும். யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஸோ அகைன் இது 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்ப இங்க வெறும் இன்டகரல் டியூன்னு வரும். அதோட வேல்யூ வந்து u. இங்க வந்து கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல அது கிடைக்குது. அதனால log 1 - u. இங்கேயும் கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல அது கிடைக்குது. அப்ப இதையுமே இன்னும் சிம்பிளை பண்ணிக்கலாமே. இது ரெண்டும் ஒரே இன்டகரல் தானே? இது ரெண்டும் ஒரே இன்டகரல் தானே? அப்ப இங்க 2/3 இருக்கு, அங்க -1 இருக்கு. 1 இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? -1/3 கிடைக்கும். அப்ப அது ஒரே இதா எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்லி இன்டகரல் சேம் தான் இந்த 2 டேர்ம்லயுமே. ஸோ இப்போ ஃபைனலா யூக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணணும். யூ நம்ம என்ன எடுத்தோம்? x + y + 1ன்னு எடுத்தோம். புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போட்டுருங்க. சரி. அப்ப இதுதான் மெத்தட். சரிங்களா? இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். அதுக்கு அடுத்து என்ன இருந்ததுன்னா ஆர்த்தோகனல். அதாவது ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய ஒரு அதாவது சொல்யூஷனுக்கு ஆர்த்தோகனலா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அடுத்த கான்செப்ட். என்ன அப்படின்னா இப்ப y' = f of x, yங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. அதோட சொல்யூஷன் வந்து நம்ம π of xன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா y' = -1/f of x, y. புரியுதா? இங்க இருக்க f of x, yக்கு ரெசிப்ரோக்கல் அண்ட் -1 போட்டீங்கன்னா அதோட சொல்யூஷன் ஒண்ணு கிடைக்குமா? ψ of xன்னு. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸா இருக்கும். புரியுதா? ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரியா இருக்கும். இப்ப இது வந்து இதுல வந்து π of xங்கிறது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ். இங்க ψ of xங்கிறது ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ். இந்த ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரி. ஆர்த்தோகனல் என்ன அர்த்தம்? இந்த ஃபேமிலில இருந்து ஒரு கர்வும் இந்த ஃபேமிலில இருந்து ஒரு கர்வும் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி மேக் ஆகும். டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரில இந்த மாதிரி பார்த்திருப்போம். அவருக்கா? ஸோ ஆர்த்தோகனல் இது ட்ரெஜெக்டரினா அதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் நான் செய்யறேன், ரிமைனிங் சம்லாம் நீங்க தான் செய்யற மாதிரி இருக்கும். சரிங்களா? x² + y² = c. கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் தி ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரிஸ் ஆஃப் திஸ் சொல்யூஷன் ஆஃப் த ஃபேமிலி அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து சொல்யூஷன், அதாவது இது வந்து டைரக்ட் கொஸ்டினா இருக்கு. இது வந்து சொல்யூஷனே கொடுக்கல. அதாவது இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ். இது என்ன ஃபேமிலி ஆஃப் கர்வ்னு யாருக்காவது தெரியுமா? x² + y² = c. என்ன ஃபேமிலி ஆஃப் கர்வ் இது? சர்க்கிள் சார். சர்க்கிள், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சர்க்கிள் அது வித் சென்டர் வந்து ஆரிஜின், ரேடியஸ் வந்து √c. அதுல இருக்கக்கூடிய சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிளுக்கு ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியா எது இருக்கும்னு கேக்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி பண்றோம்னு பாருங்க. இதுக்கான மெத்தட பாருங்க. அப்ப x² + y² = c. இது வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான். ரெண்டு இது பெர்பெண்டிகுலரா என்ன படிப்போம்? m1 × m2 = -1 படிப்போம். ஞாபகம் இருக்கா? அது ரெண்டோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் -1 பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? அதே கான்செப்ட் தான். இன்னொன்னு எப்படி சொல்லுவோம்? m1 = -1/m2ன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு இதுல dy/dx கண்டுபிடிச்சிட்டா. m1 என்னதுப்பா? dy/dx தானே, ஸ்லோப் தானே. அப்போ ஒரு இதுல dy/dx கண்டுபிடிச்சு அதை ரெசிப்ரோக்கல் ஆக்கி -1 ஆக்கி இன்னொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். இது புரிஞ்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் சம் செய்யும் போது பாருங்க. இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப 2x + 2y dy/dx = 0. That implies 2y dy/dx = -2x. ரெண்டு சைடும் 2 கேன்சல் பண்ணிருங்க. அப்ப dy/dx = -x/y.
சோ இது வந்து இந்த ஃபேமிலியோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். எங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது மைனஸ் எக்ஸ் பை ஒய். அவங்க என்ன பண்ண சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? மைனஸ் ஒன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து மைனஸால மல்டிப்ளை பண்றது. அப்ப மைனஸ் ஒன் பை, இங்க கிடைச்ச ஆன்சர் அப்படியே போடுங்க, மைனஸ் எக்ஸ் பை ஒய். புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா எல்லாத்துக்கும்? அவ்வளவுதான். இதை போட்டு இதை சிம்பிளை பண்ணா இதுல கிடைக்கிற சொல்யூஷன் தான் அந்த கொடுத்த ஃபேமிலியோட ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரியா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நான் ரெகுலரா வேரியபிள் செப்பரபிள் எப்படி சால்வ் பண்றனோ அதே மெத்தட்ல நான் சால்வ் பண்ணிருவேன். சரிங்களா? அப்ப அந்த இதை வந்து எய்தர் இப்படி எழுதிக்கலாம், அல்லது ஒய் பை எக்ஸ் ஆர் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு சின்னு போட்டுக்கலாம். எப்படினாலும் எழுதிக்கலாம். அப்ப மேல கொடுத்த சர்க்கிளுக்கு ஆர்த்தோகனல் ட்ரெஜெக்டரி எதுன்னு கேட்டா இந்த கர்வு தான், ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ அப்ப அதுதான் இந்த இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து எக்ஸாக்ட். எக்ஸாக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்ப அதை நீங்க சம்லேயே செஞ்சிருப்பீங்க. நான் சொல்றேன் பாருங்களேன். இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சார் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டின்னு போட்டுட்டு. சரி, அதை தவிர வேற? கார்த்திகா மேம், நீங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப நான் எதிர்பார்க்குற மெத்தடை தான் நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணுவீங்க உங்களோட இன்டகிரேஷன்ல. நான் பார்த்திருக்கேன். நீங்க இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்டெகிரல் யூடிவி அந்த இதுதான் சார் போடுவேன். இல்ல 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 இல்ல. நீங்க இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க பொதுவா? நான் உங்களோட இன்டகிரேஷன் செஞ்சு அனுப்பிச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்படி எழுதுவீங்களா? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இப்ப நான் எழுதுனது? புரிஞ்சவங்க தம்ஸ் அப் போட்டுடுங்க. ஓகே. என்னன்னு புரியுதா? இந்த 2x வந்து இந்த 2xங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன். அதனால அதை டி குள்ள கொண்டு போயிடுறேன் நான். புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் இப்ப எக்ஸாக்ட். அதாவது எக்ஸாக்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து இப்ப இந்த இந்த இருக்குல்ல, இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்னா there exists a function f such that df is equal to இது வரும். எக்ஸாக்ட்னா என்னன்னு புரியுதா? அப்ப இன்டகிரேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த எஃப் தான் ஆன்சரா வந்துடும் டைரக்டா. அதனாலதான் எக்ஸாக்ட் ஈக்குவேஷனுக்கு எப்பயுமே ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா டைரக்டா இன்டகிரேட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்னா என்ன அர்த்தம்னா, அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா வர்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். இதுல யூஸ் பண்ணோம், ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிருந்தோம். சரி. அப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட்னு எப்ப சொல்ல முடியும்னா, சரிங்களா, ஏதோ ஒரு ரியல் வேலிட் ஃபங்க்ஷனுக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எம் ஆவும் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு எம் ஆவும் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, அந்த அந்த எஃப் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருக்கும். சரிங்களா? அந்த எஃப் தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனா இருக்கும். சரியா? அதை போட்டாங்களா? நான் சொன்ன மாதிரியே போட்டாங்களா? எஃப் ஈக்குவல் டு சின்னு போட்டாங்களா சொல்யூஷனு? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சரிங்களா? அப்ப அந்த மெத்தட்ல தான் இந்த சம்ம சால்வ் பண்றாங்க. இப்போ இது ஒரு சம்மு. இந்த சம்ம நம்ம பொதுவா எப்படி சால்வ் பண்ணுவோம்? வேரியபிள் செப்பரபிள்ல சால்வ் பண்ணுவோம்ல. அவங்க என்ன பண்றாங்க? இந்த சம்ம இப்படி மாத்திக்கிறாங்க. அவ அப்படி மாத்திக்கிட்டு அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? இதை வந்து டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்.
இதை வந்து டி ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 தானே மிச்சம், ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம்லப்பா. இப்ப இன்டகிரேட் பண்ணுவாங்க. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா இதை டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்ப இங்க அந்த எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் அந்த எஃப். அவன் என்ன சொல்லியிருக்கான், அதை ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டீங்கன்னா அதான் சொல்யூஷன் அப்படிங்கிறான். கரெக்டா மேட்ச் ஆயிருச்சா? ஸோ அதுக்கு பேர் தான் எக்ஸாக்ட். பட் எல்லா நேரமும் அமையுமான்னு சொல்ல முடியாது. அப்படி அமையாத பட்சத்துல நம்ம அதை எக்ஸாக்டா மாத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நம்ம மற்ற இடத்துல அது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? டைரக்டா நமக்கு தெரியாமலே நம்ம செஞ்சிருக்கோம்லப்பா. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி. பட் அது என்னன்னு தெரியாம கண்டுபிடிச்சிருப்போம். பட் இப்பதான் தெரியுது அது இதுக்கான. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, என்னங்கிறது ஏதோ 2 கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஒரு ரெக்டாங்கிள்குள்ள எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இது எக்ஸாக்டா இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸா இருக்கணும். இதுதான் நம்ம ரெகுலரா படிக்கிறது. ரெகுலரா எக்ஸாக்ட்டா நம்ம என்ன சொல்லுவோம், டோ எம் பை டோ ஈக்குவல் டோ என் பை டோ எக்ஸ் சொல்லுவோம். பட் அது வந்து தியரம். டெஃபினிஷன் என்னன்னா there exists a function f such that dou f by dou x equal to m and dou f by dou y is equal to இது n. அப்படி இருந்தா தான் அது எக்ஸாக்ட் டெஃபினிஷன். இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன், நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். பட் பொதுவா இது வரைக்கும் நம்ம படிக்கும் போது இதைத்தான் நம்ம டெஃபினிஷனாவே படிப்போம். சரிங்களா? ரைட். அப்புறம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி இந்த மெத்தட்ல சால்வ் பண்றது அப்படின்றாங்க. இதை நம்ம டைரக்டா தனியா செஞ்சிடலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதான் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டினை வந்து வேரியபிள் செப்பரபிள் செய்ய முடியாது. இது ஹோமோஜீனியஸா? இது ஹோமோஜீனியஸா? இல்ல நான் ஹோமோஜீனியஸ். ஏன்? கீழ அந்த 2y term. வெரி குட். டினாமினேட்டர்ல 2y டேர்ம் நமக்கு பிரச்சனை பண்ணுது. மத்த எல்லாத்துலயும் பவர் 2 இருக்கு, அதுக்கு மட்டும் இல்ல. அப்ப இதுதான் நான் சொல்றேன். ஒரு சமம் பார்த்த உடனே நான் எழுதி கொடுத்தேன்ல அந்த மெத்தட ஃபுல்லா நீங்க வரிசையா ஒவ்வொன்னா யோசிக்கணும். வேரியபிள் செப்பரபிளா? கிடையாது. ஹோமோஜீனியஸா? கிடையாது. அப்ப நான் ஹோமோஜீனியஸ் இருந்து கொண்டு வர முடியுமா? அதுலயும் கொண்டு வர்றதுக்கான 2 கண்டிஷன் பார்த்தா அந்த 2 கண்டிஷன் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதுக்கு அடுத்தது என்னது? என்னன்னு வரும்போது எக்ஸாக்ட். அப்ப இது எக்ஸாக்டா அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப எக்ஸாக்ட்னு செக் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? இப்பதான் சொன்னோம், டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். அப்ப எம்னா என்ன, என்னன்னா என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அப்ப எம் பிளஸ் என் ஒய் டேஷ், இதைத்தான் நான் சொன்னேன். சில இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? நீங்க எதை வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க விருப்பம் தான். அப்ப நான் இதை வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி வைக்கிறதா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நிறைய புக்ல அப்படிதான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஸோ இது அப்படி எடுத்துக்கிறேன். இப்ப இதுல எது எம் எது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை. அடுத்து ஒரே சைடா கொண்டு வரணும்ல. எப்பயுமே டிஎக்ஸ் ஒரு பாசிட்டிவா வச்சுக்கிடுவான். இதன் சரி கொண்டு வரதுனால நான் இது ரெண்டே இடத்த மாட்டிடுறேன். சரிங்களா? மைனஸ் போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறேன், அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். யாருக்காவது புரியலன்னா கேட்டுருங்க. ஸோ இப்போ வந்து எம்ங்கிறது 3x² மைனஸ் 2xy. என்னங்கிறது 2y மைனஸ் x². அப்ப இப்ப செக் பண்ணுவோம். டோ எம் பை டோ ஒய். சரியா? டோ எம் பை டோ ஒய். அப்ப டோ எம் பை டோ ஒய்னா இதை ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒய் இல்லை, அதனால 0. செகண்ட் டேர்ம்ல ஒய்யை பண்ணா 1, அதனால 2x. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 2x. அடுத்தது டோ என் பை டோ எக்ஸ். முதல் டேர்ம்ல எக்ஸ் இல்ல 0, ரெண்டாவது டேர்ம்ல x² பண்ணா 2x. அப்ப மைனஸ் 2x. அப்ப டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். அதனால இது எக்ஸாக்ட். அப்ப எக்ஸாக்டா இருந்தா மட்டும் என்ன சார் பண்ண முடியும்?
எக்ஸாக்டா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சோம் நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? கடுத்தானா? அப்ப இதை யூஸ் பண்ண போறோம். அப்ப டோ எஃப் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்னா எம்ங்கிறது 3x² மைனஸ் 2xy. இப்ப ரெண்டு சைடும் எக்ஸ பொறுத்து இன்டெகிரேட் பண்றோம், ஒய்ய கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் ஏன்னா இது பார்ஷியல். அப்ப ரெண்டு சைடு எக்ஸ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது இது எஃப் மாறிடும். இதை எக்ஸ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் 3/3 மாறும். இதை எக்ஸ பொறுத்து பண்ணீங்கன்னா x²/2 மாறும். இந்த இடத்துல ஒரு எஃப் ஆஃப் ஒய்ங்கிறத சேர்க்கணும். ஏன்னா எக்ஸ பொறுத்து இன்டெகிரேட் பண்றதுனால அந்த கான்ஸ்டன்ட் சேர்ப்போம்லாம் நம்ம பொதுவா இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்க ஒய் சேர்த்துக்கணும், எஃப் ஆஃப் ஒய்னு சேர்த்துக்கணும். இப்ப அடுத்து நமக்கு ரெண்டாவது தெரிஞ்சது என்ன அப்படின்னா டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணணும். அதனால இந்த டோ எஃப் நான் ஒய்ய பொறுத்து பண்றேன். இப்ப கடைசி கண்டுபிடிச்ச எஃப். அப்ப இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாமா? x³ மைனஸ் x²y பிளஸ் எஃப் ஆஃப் ஒய். ஸோ இதை ஒய்யை பொறுத்து பண்ணா முதல் டேர்ம்ல ஒய் இல்லை, அதனால 0. ரெண்டாவது டேர்ம்ல ஒய்யை பண்ணா 1, ஸோ மைனஸ் x². மூணாவது டேர்ம்ல ஒய்யை பொறுத்து பண்ணா எஃப் டேஷ் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க என்னங்கிறது என்னது 2y மைனஸ் x². 2y மைனஸ் x². அப்ப இது ரெண்டும் பண்ணும்போது மைனஸ் x² கேன்சல் ஆகி எஃப் டேஷ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கிடைக்கும். அப்ப இது அகைன் நீங்க வந்து ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணி என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு இது 2y இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் y²/2ன்னு கிடைக்கும். பிளஸ் சி போடணும், சரிங்களா? அது நம்ம கடைசி சேர்த்துக்கலாம் சியை. பிளஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது y². ஸோ இதை தூக்கி எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் தானே. ஸோ எஃப் ஈக்குவல் டு x³ மைனஸ் x²y பிளஸ் y² பிளஸ் சி. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? யாருக்கு எங்கேயாவது டவுட் இருக்கா? இருந்தா கேட்டுருங்க. இது ஒரு வகையான மெத்தட். பட் இந்த மெத்தடை தான் எப்பயுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டா அப்படி அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலால சொன்னேன், இன்டகிரல் mdx பிளஸ் இன்டகிரல் ndy இஸ் ஈக்குவல் டு சி. இதுல வந்து என்னது ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். இதுல வந்து டேர்ம்ஸ் நாட் கண்டைனிங் எக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? இது வந்து அனதர் மெத்தட். அப்ப எம் என்ன என் என்னன்னு முதல்ல எழுதி வச்சுக்கோமா ரைட் ஹேண்டட்ல. எம்ன்றது என்ன கிடைச்சது 3x² மைனஸ் 2xy. என்னங்கிறது 2y மைனஸ் x². அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எம் அப்படியே எழுதிக்கணும், 3x² மைனஸ் 2xy இன்டகிரல் dx. ரெண்டாவது இந்த எண் எழுதும்போது அந்த எண்ணில் எக்ஸ் இல்லாத டேர்மை மட்டும்தான் எழுதணும். அப்ப முதல் டேர்ம்ல எக்ஸ் இருக்கா? இல்ல, எழுதிக்கலாம். ரெண்டாவது டேர்ம்ல எக்ஸ் இருக்கா? இருக்கு, அப்ப அதை எழுதக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? எப்படி ரெண்டாவது இன்டகிரல் எழுதுறோம்னு புரியுதா? சப்போஸ் எண்ல எல்லா டேர்ம்லயும் எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப அந்த 0ன்னு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சோ இப்போ இது இன்டகிரேட் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்கும். அப்ப நீங்க அதை ஒய்யை கான்ஸ்டன்டா எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இதுல வந்து ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. அப்ப x³ மைனஸ் x²y பிளஸ் y² இஸ் ஈக்குவல் டு சி. இங்கேயுமே அது அப்படித்தான் எழுதியிருக்கணும். இங்கேயுமே இது வந்து எஃப் தான் இது. பட் நம்ம ஃபைனலா நம்ம படிச்சது என்ன படிச்சிருக்கோம்? எஃப் ஈக்குவல் டு சின்னு படிச்சிருக்கோம், அப்படிதானப்பா? நம்ம சொல்யூஷன் என்ன படிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு சின்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலா எழுதும்போது x³ minus x²y plus y² is equal to c is a solution.
புரிஞ்சுதா? ரெண்டாவது மெத்தட் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, ரைட். ஸோ அப்ப அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதை பார்த்துருவோமா? எக்ஸாக்ட்ல ஓகே, எக்ஸாக்ட்ல சம்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, டிட்டர்மைன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாக்ட் தேர் அண்ட் சால்வ் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஐ திங்க் இந்த கொஸ்டின் தான் பாலியில கேட்டது. இந்த கொஸ்டின் தான் பாலியில கேட்டது. இதுல 4 கொஸ்டின், இந்த ABCD இதை 4ஐயும் கொடுத்துட்டு இதுல எது எக்ஸாக்ட்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாலிடெக்னிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நான் சொன்னேன்ல, பாலிடெக்னிக் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய சிலபஸும் இப்போ உங்களுக்கு இருக்க சிலபஸும் எக்ஸாக்ட் மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறப்ப பாலிடெக்னிக் எக்ஸாம்ல இந்த புக்ல தான் கேட்டுருக்காங்கன்னா அப்ப மேக்ஸிமம் இந்த டைமும் இந்த புக்ல தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின் எடுத்துக்கிட்டு, சரிங்களா, அதுக்கு எங்கேயாவது சொல்யூஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு சொல்யூஷன் PDF எங்கேயாவது இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு கொஸ்டின் கேட்கறது. இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் இஸ் எக்ஸாக்ட். அப்ப இந்த 3ல ஏதோ ஒன்னு வந்து நாட் எக்ஸாக்ட். விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் எக்ஸாக்ட்னு கொஸ்டின். அவ்வளவுதான். ஸோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்துருங்க. அடுத்தது செகண்ட் ஒன். இதுதான் நான் சொன்னது, எல்லா நேரமும் எக்ஸாக்டா இருக்கணும் அவசியம் இல்லை. பட் அப்படி எக்ஸாக்டா இல்லாதத ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸாக்டா மாறுது. அப்ப அதுக்கு பேர் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ எக்ஸாம்பிள் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸாம்பிள் கூட இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் நீங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கணும். நான் அதுவும் உங்களுக்கு ஒரு இது போட்டு விடுறேன். என்னன்னா எதெல்லாம் எக்ஸாக்டா வரும் பார்த்தோன்னு தெரியறது சில இது இருக்கு. அதாவது லாகு, சைன் இன்வர்ஸ், சைன் டேன் இன்வர்ஸ், இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா பார்த்தோன்னு தெரியும் இதுதான் எக்ஸாக்டா இதுதான் வந்து இது வந்து இதோட டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னு தெரியும். அந்த மாதிரி சில இது இருக்கு. நான் எடுத்து எக்ஸாம்பிள் இப்படி சொல்லுங்களேன். இது வந்து எதோட இருக்கும்? இது வந்து எந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா இருக்கும்? XY சார். d of xy xy. 0. ஆமா, அதுதான். அப்ப இது d of xy. அப்ப இதை வந்து தனியா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. d of xy is equal to x dy, sorry, x dy plus y dx. சரி, அடுத்து இது எங்க வந்துரும் சொல்லுங்க பார்ப்போம். d of y by x சார். அப்ப இது வந்து d of y by x. தெரியுதா எல்லாருக்கும்? சோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ஐடென்டிட்டி இருக்கு. அந்த 10 ஐடென்டிட்டியும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கணும். இதுல லாகு, டர்ன் இன்வர்ஸ் நிறைய இது உண்டு. லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் பை எக்ஸ்க்குலாம் அவங்க சால்வ் பண்ணி சிம்பிளா போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டினை பார்த்தோன்னா அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம எடுக்கக்கூடிய இப்ப எக்ஸாம்பிள் கொஸ்டின் அதுதான். இப்ப இந்த கொஸ்டின் தான் இங்க வந்திருக்கு. இப்ப இந்த கொஸ்டினும் இதையும் மேட்ச் பண்ணி பாருங்களேன். ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டி ஒய் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இத ஒரு ஒய் ஸ்கொயரால டிவைட் பண்ணா இது டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்யா வந்துருமா? இதை ஒரு ஒய் ஸ்கொயரால டிவைட் பண்ணா அது டி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பை ஒய்னு வந்துருமா? நம்ம டிவைட் பண்ணக்கூடிய இந்த ஒய் ஸ்கொயர் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அது அதாவது அது எக்ஸாக்டா இல்ல, ஆனா ஒய் ஸ்கொயரால டிவைட் பண்ணும்போது அது வந்து என்ன எக்ஸாக்டா மாறுது. அதுக்கு பேர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். புரியுதா? யாருக்கு டவுட் இருக்கா அதுல? இருந்தா கேட்டு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க கீழே என்ன சொல்றாங்க, ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துட்டு இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பட் அதை வந்து நீங்க வந்து டைரக்டா செய்ய முடியாது. அதாவது பார்த்தே கண்டுபிடிக்கலாம் சில கொஸ்டின்ஸ்க்கு. பட் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்றேன், ஒண்ணு இல்லை. இப்ப இந்த
இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு 3-4 மெத்தட். நான் அநேகமா அதை போன கிளாஸ்லயே நான் வந்து எழுதி போட்டிருந்தேன், என்னென்ன மெத்தட் இதுக்கு இருக்கு அப்படிங்கறது நான் எழுதி போட்டிருந்தேன். சரிங்களா? அந்த இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இந்த புக்ல இருக்கதான் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. சரிங்களா? அதை நம்ம பார்த்துட்டு அதை வச்சு நம்ம சம் செஞ்சுக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாத்தையுமே இங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். இது ஒண்ணு மட்டும் இப்ப பாத்துக்கலாம். என்ன அப்படின்னா, mdx plus ndy is equal to 0. எப்பயும் போல m and n have a continuous partial derivative. Prove that if the function u on R has a continuous partial derivative is an integrating factor இருக்கணும்னா, u வந்து integrating factor இருக்கணும்னா u equal to dou m by dou y minus dou n by dou x is equal to n into dou u by dou x minus m dou u by dou y. இந்த ஃபார்முலாவை நான் வேற எங்கேயுமே படிச்சதில்லை, எந்த புக்லயும் இது வரைக்கும் நான் படிச்சதில்லை. இது வித்தியாசமா இருக்கு. இது என்னன்னா ஒரு நெஸ்டட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் மாதிரி அல்லது ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் மாதிரி. யூங்கிறது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கணும்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, ஆனா யூங்கிறது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியதை தெளிவா பாத்துக்கோங்க. முதல் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து டோ எம் பை டோ ஒய், ஆனா ரைட் சைட்ல இருக்கும்போது டோ யூ பை டோ ஒய். அது மேல என்ன இருக்குன்றதை தெளிவா பாத்துக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த இன்இக்வாலிட்டியை தெளிவா படிச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் எதுவும் செய்ய போறது இல்ல. பட் இது வந்து இன்இக்வாலிட்டியாவே கொஸ்டின் கேட்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லி கேட்கும் போது கேட்கலாம். இதெல்லாம் இந்த ரெண்டும் தான் நான் அந்த மெட்டீரியல்ல கொடுத்திருந்தது. அதைத்தான் இங்க வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோனா இருந்தா இ பவர் இன்டகிரல் இது பிடிஎக்ஸ் ஐஎஃப்ஆ இருக்கும். இதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் அலோன் ஒய்யா இருந்தா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ங்கிறது இ பவர் இன்டகிரல் கியூடிஎக்ஸா இருக்கும். அதுதான் இந்த இதுல சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு சம்ல வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது எம் அண்ட் என் ஆர் ஹோமோஜீனியஸ். அது என்னது? இப்போ ஹோமோஜீனியஸ் ஞாபகம் இருக்கா? ஹோமோஜீனியஸ் ஆஃப் சேம் டிகிரினா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் பவர் சேமா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இப்படி வருது, இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்டா என்ன பண்ணணும்? இது ஹோமோஜீனியஸ் சார். ஓகே. அதனால இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நான் என்ன எழுதிருக்கேன்? 1/mx plus ஓகே. m என்னது? mங்கிறது என்னது? 3x² y சார். என்னங்கிறது x³ - xy² சார். அப்ப இந்த டேர்ம் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் சார். எல்லாராலையும் முடியும்ல? எஸ் சார். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்ப இதே டேர்ம் ரெண்டாவதுக்கும் கரெக்டா பொருந்தும். பாருங்களேன். ரெண்டாவதுக்கு கரெக்டா பொருந்தா? மேம் புரியல. ஸ்கிரீன் தெரியல சார். அப்படியா? மத்தவங்களுக்கு தெரியுதாப்பா? தெரியுதுங்க சார். மேம் கொஞ்சம் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்ப இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல இந்த ஒய்யை மட்டும் தனியா வச்சுக்கோங்க. இருக்கா? ஒய் டிஎக்ஸ். இதுல ஒரு எக்ஸ காமனா எடுத்துக்கோங்க, எக்ஸ் டிஒய். அப்ப இதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இதுலயும் கிடைக்கிறதும் உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம். என்ன? இங்க கிடைக்கும் போது வேற சொல்யூஷன் கிடைக்கும், இங்க கிடைக்கும் போது வேற சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? வேற வேற சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். சரியா? சரி, இந்த ஒரு இப்ப கொஸ்டின் இப்படி வந்துருச்சு, என்ன பண்றது? கொஸ்டின் இப்படி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் ஹோமோஜினியஸா
ஐயா இல்லையே. அதுல 2 இருக்கு, எம்முக்கு 2 இருக்கு, எண்ணுக்கு 3 இருக்கு. ஆனா நமக்கு ரெண்டும் சேமால இருக்கணும். சரி, அப்ப அது யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது யூஸ் பண்ண முடியுமா? ஒய்டிஎக்ஸ்ன்னு எடுக்க முடியணும். ஆனா இங்க ஒய்யே இல்லையே, அப்ப ரெண்டாவது அப்ளை பண்ண முடியாது. அப்ப மூணாவது என்னது? டோ எம் பை டோ ஒய் மைனஸ் டோ என் பை டோ எக்ஸ் டிவைடட் பை என். இதோட வேல்யூ வந்து வெறும் எக்ஸ் மட்டும் வரணும், ஒய் வரக்கூடாது. அப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். டோ எம் பை டோ ஒய் அது 0 ஆயிருச்சு, ஏன்னா இங்க ஒய் இல்ல, அதனால 0. டோ என் பை டோ எக்ஸ், அப்ப இதை எக்ஸ பொறுத்து பண்ணா என்ன கிடைக்கும்? 3x². இங்க எக்ஸ பொறுத்து பண்ணா மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை என். என்னங்கிறது என்னது? x³ மைனஸ் xy². இப்ப இது ரெண்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா, இதுல எக்ஸ காமனா எடுத்துக்கலாம். எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? x² மைனஸ் y² கிடைக்கும். அப்ப மேல சரிங்களா, மேலையும் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3x² மைனஸ் y² இருக்கு. அப்ப இது வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க வந்து தனித்தனியா பிரிச்சு எதுவும் அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்கலாம். ஒரு x² கொஞ்சம் பிரிச்சு அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, ஒரு 2x² தனியா வச்சுக்கோங்க, ஒரு x² மைனஸ் y² தனியா வச்சுக்கோங்க. பட் இதை தனியா இது x இன்டூ x² மைனஸ் y² பிரிச்சுக்கோங்க. இதுல வந்து x இன்டூ x² மைனஸ் y² பிரிச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டு கேன்சல் ஆனா இல்ல வெறும் x மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல y இருக்கே. அப்ப இதை வந்து நம்மளால தேர்ட் மெத்தட்ல பண்ண முடியல. அடுத்த ஃபோர்த் மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம். ஃபோர்த் மெத்தட் என்ன சொல்றாங்க? டோ என் பை டோ எக்ஸ், இதை எக்ஸ பொறுத்து பண்ணணும். அப்ப 3x² மைனஸ் y² மைனஸ் டோ எம் பை டோ ஒய். அதுல ஒய் இல்ல 0. இதுல ஏதோ மிஸ்டேக், ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். டோ எம் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் வந்து டோ எம் பை டோ ஒய் மைனஸ் டோ எம் பை டோ எக்ஸ் கரெக்ட். சரி, அப்ப டிவைட் பை எம். இப்ப எம்மோட வேல்யூ எவ்வளவு? 3x². அப்ப இது டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல மட்டும் வருதா அப்படின்னு கேக்குறாங்க. வராது. ஏன் வராது? இது ரெண்டா பிரிச்சா 1 மைனஸ் y² பை 3x². அப்ப இது 4 மெத்தட்லயுமே வரல. அப்படி 4 மெத்தட்லயும் வரலன்னா என்ன பண்ண முடியாது? நமக்கு வந்து அதை தவிர வேற மெத்தட் சொல்லலைங்க. சரிங்களா? அப்ப அந்த சமம் வந்து இப்போதைக்கு நம்மளோட ஸ்கோப்ல நம்மளால செய்ய முடியாது. சரிங்களா? ஆனா இவங்க பொதுவா இந்த 4 மெத்தட்ல வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் நான் எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற மெத்தட சொல்றேன். இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ், ரெண்டாவது f1 ஆஃப் xy கமா ydx பிளஸ் f2 ஆஃப் xy xdy இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இருந்தா என்ன இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்? அதுக்கடுத்து டோ எம் பை டோ ஒய் மைனஸ் டோ என் பை டோ எக்ஸ் டிவைட் பை என் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்தா இ பவர் இன்டெகிரலோடது வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். நாலாவது வந்து டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் டிவைட் பை எம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யா இருந்துச்சுன்னா அப்ப இ பவர் இன்டெகிரல் எஃப்டிஒய்ன்றது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இந்த 4ல ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? நான் இதே மாதிரிதான் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்ன்றதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 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 ஆர்டரை தயவு செய்து மறந்துடாதீங்க. அப்புறம் எக்ஸாம் ஹால்ல நம்ம எப்படி பண்ணணும்ன்றதை மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது வேரியபிள் செப்பரபிள், அடுத்து செக் பண்ண வேண்டியது ஹோமோஜீனியஸ், அதுக்கடுத்து செக் பண்ண வேண்டியது நான் ஹோமோஜீனியஸ்ல அதுல 2 கண்டிஷன், அதுக்கடுத்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுக்கடுத்து பெர்னௌலி, அதுக்கடுத்து எக்ஸாக்ட், அதுக்கப்புறம் நாட் எக்ஸாக்டா இருந்தா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். இதுதான் மெத்தட். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு இதான் மெத்தட். புரிஞ்சுதா? இந்த ஆர்டரை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு ஒரு இதை விட்டுட்டீங்கன்னா அந்த இதுல கரெக்டா சம் வந்து நிற்கும். ஸோ அப்ப இதோட இந்த இது முடியுது. அடுத்து மெத்தட் ஆஃப் சக்சசிவ் அப்ராக்சிமேஷன்றாங்க. இது எங்கன்னா நம்ம இது நியூமரிக்கல் மெத்தட்ல வரும். பிக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிக்கார்ட்ஸ் மெத்தட் கேள்விப்பட்டிருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஆகணும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு ஒரு இட்ரேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இட்ரேட்டிவ் மெத்தட், இன்டெகிரல் ஈக்குவேஷனை வச்சு ஒரு இட்ரேட்டிவ் மெத்தட்ல சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அதுதான் இங்க பார்க்க போறோம். இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்குது. மெத்தட் ஆஃப் சக்சசிவ் அப்ராக்சிமேஷன் நம்ம சிலபஸ்ல இருக்குது. அவ கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, y dash equal to f of x, y, அப்புறம் ஒரு இனிஷியல் வேல்யூவும் கொடுத்துருவாங்க. இப்ப இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இன்டெகிரல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தமா. அதை வச்சு ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சம் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். இப்ப இதான் கொஸ்டின்.
இதை ரெகுலரா சால்வ் பண்ண சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒய் டேஷ் அதாவது வேரியபிள் செப்பரபிள்ல பண்ணிட்டு கடைசி எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா ஒய்க்கு பதிலா 1 வருதுன்னு கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சு உள்ளத்தி போட்டு சம முடிச்சிருவோம். பட் எக்ஸாம்ல இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அதாவது த சொல்யூஷன் அப் டு த தேர்ட் ஆர்டர் அல்லது தேர்ட் இட்ரேஷன், த சொல்யூஷன் அப் டு த ஃபோர்த் இட்ரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது π3 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் π3 ஆஃப் எக்ஸ் விச் இஸ் அ சொல்யூஷன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? தேர்ட் ஆர்டர் கண்டுபிடிங்க. அதாவது நியூமெரிக்கல் மெத்தட் மாதிரி கொஸ்டின் வரும். இதுக்கு என்ன மெத்தட் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை வச்சு இன்டெகிரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இன்டெகிரல் ஈக்குவேஷன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஒய் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா ஒய் நாட், இதுதான் எக்ஸ் நாட், இதுதான் ஒய் நாட். அப்போ ஒய் நாட்டோட வேல்யூ என்னது 1 பிளஸ் இன்டெகிரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ். எக்ஸ் நாட் எவ்வளவு 0, 0 டு எக்ஸ். இங்க எப்பயுமே எக்ஸ் தான். எஃப் ஆஃப் டி கமா ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எஃப் ஆஃப் டி கமா ஒய்ங்கிறது அந்த ஒய் டேஷ்ல ரைட் சைட்ல இருக்கல எக்ஸுக்கு பதிலா டி போடணும்னு அர்த்தம். அப்ப இதுதான் இதுல எக்ஸுக்கு பதிலா டீயும் ஒய் அப்படியே வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்காங்க டிடி டிடி. ஸோ இன்டெகிரல்ல எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் புரியுதா? புரியலையா? இன்னொரு சம் என்ன சொல்லட்டா? இப்ப இது ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்ப இது இது வேண்டாம், இதே கூட இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க இன்டெகிரல் இதை வந்து இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. என்னன்னா கன்வெர்ட் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டு த இன்டெகிரல் ஈக்குவேஷன் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இப்ப இதுக்கு பாயிண்ட் என்ன கொடுக்குறேன்? ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துறேன். அப்ப எப்படி மாத்தணும் அப்படின்னு பாருங்க. ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட். ஒய் நாட்டுங்கிறது இது எக்ஸ் நாட்டு, இது ஒய் நாட். அப்போ ஒய் நாட்டோட வேல்யூ 1 பிளஸ் இன்டெகிரல் எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டோட வேல்யூ 1. இங்க வந்து எக்ஸ். அப்புறம் இதுதான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதுல இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டி போடணும். போட்டுட்டு ஒரு டிடி போடணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியலையா? எப்படி மாத்தணும்? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விட்டுருங்க. என்ன டவுட் மத்தவங்களுக்கு? டிடி எப்படி போடுவோம் அதுல? அது வந்து ஃபார்முலாலே நமக்கு டிடி இருக்கு மேம், அதனால நம்ம டிடி போட்டுக்கிறோம் மேம். இந்த ஓகே ஓகே ஃபார்முலாலே டிடி இருக்கு, அதனால டிடி போட்டுக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நம்ம எக்ஸுக்கு பதிலா டி போடுறோம் இல்லையா, அதுதான் கேட்டேன் டவுட்டா. ஓகே. அதான் எக்ஸுக்கு பதிலா டி போடுறோம் மேம். அதே நேரத்துல டிடி தான் போடுறோம். இன்டெகிரலே டிடி தான். ஏன் அப்படி டிடின்னா உங்களுக்கு இன்டெகிரலுக்கு மேல எக்ஸ் வந்துருச்சா, அப்ப நீங்க இன்டெகிரலுக்குள்ள எக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம டி யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. இப்ப இந்த சம்முக்கு ஒரு தேர்ட் ஆர்டர் வரைக்கும் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த சம்முக்கு. சரிங்களா? அப்ப கொஸ்டின் வந்து ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்தாங்க 0வா? ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இன்டெகிரலை ஃபார்ம் பண்ணணும். இன்டெகிரல் ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் பிளஸ் இன்டெகிரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ், எக்ஸுக்கு பதிலா டி டிடி. சரிங்களா? இப்போ முதல் எடுத்தோடனே பை நாட் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று எடுக்கணும். இந்த பை நாட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒய் நாட். பை நாட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ஒய் நாட், ஒய் நாட்டுங்கிறது 1. ஸோ அப்போ இதான் பை நாட் ஆஃப் எக்ஸ். அடுத்து இந்த பை 1 ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒய் இருக்குல்ல, அந்த ஒய்க்கு பதிலா வெளியே இருக்க ஒய்க்கு பதிலா பை 1 போட்டுக்கணும். சரிங்களா? உள்ள இருக்க ஒய்க்கு பதிலா பை நாட் போட்டுக்கணும்.
அதாவது இவங்க என்ன ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு இந்த சைடு எழுதுறேன். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. அதாவது இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா, மொத்தமா ஜெனரல் ஃபார்முலா இல்ல, இந்த சம்முக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன? புரியுதான்னு பாருங்க. வெளியில இருக்க ஒய்க்கு பதிலா 5k + 1, உள்ள இருக்க ஒய்க்கு பதிலா 5k of t. சரியா? நல்லா பாத்துக்கோங்க, டிஃபரன்ஸை நல்லா பாத்துக்கோங்க. அப்ப கொஸ்டின் கொடுத்தோன்னே நீங்க எழுத வேண்டியது அதுக்கான இன்டெகிரல் ஈக்குவேஷனு, அதுக்கடுத்து அதுக்கான ஃபார்முலா, அதுக்கடுத்து π0(x)ன்றது கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சூஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்து π1 கண்டுபிடிக்கணும். திரும்ப இந்த π1ல இருந்து π2 கண்டுபிடிக்கணும். π2ல இருந்து π3, இப்படியே நீ கண்டுபிடிச்சோம் போது ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து ஏதோ ஒரு சீரீஸ்க்கு கன்வெர்ஜ் ஆகும். அதுதான் சொல்யூஷன். இப்ப இது இன்டெகிரேட் பண்ணலாமா? π0 எவ்வளவு? 1. அப்ப 1ன்றதை நான் போடாம விட்டுறேன். அப்ப t இன்டெகிரேட் பண்ணா t²/2 இன்டெகிரல் 0 to x. அப்ப நான் x அப்ளை பண்ணா x², 0 அப்ளை பண்ணா 0 ஆயிரும், அதனால விட்டாச்சு. இதான் π1(x). அப்ப π1(x)ங்கிறது இதான் π1(x). அப்ப அடுத்து π2(x) கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலா? 1 + இன்டெகிரல் 0 to x t π1(x), π1(t) dt, which is equal to 1 + இன்டெகிரல் 0 to x t π1(t). π1(t)னா லாஸ்ட் கிடைச்ச ஆன்சர் 1 + t²/2 dt. சரிங்களா? அப்ப இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது பண்ணீங்கன்னா 1 + இன்டெகிரல் 0 to x t உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப t + t³/2 dt, which is equal to 1 + இது இன்டெகிரேட் பண்ணுங்க. t²/2 t⁴/2 × 4 0 to x. அப்போ 1 + x²/2 + x⁴/2 × 4. புரிஞ்சுதா? ஓகே தானே எல்லாத்துக்கும்? சரி. இப்ப இதே மாதிரி அடுத்து π3 π4 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆனா நான் ஜெனரலைஸா அவங்க எழுதியிருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா πk(x) எப்படி வரும் அப்படின்னா, அப்ப 1 + x²/2 முதல் டேர்ம், அடுத்த டேர்ம் எப்படி எழுதுறாங்கன்னா 1/2 x²/2 the whole square எழுதிக்கலாமா? ரெண்டாவது அந்த x⁴ divided by 2 × 4 எப்படி எழுதிக்கலாம்னா, சரிங்களா, 1/2 x²/2 the whole square எழுதிக்கலாம். அப்ப இங்க 2 வந்துச்சுன்னா இங்க பவர்ல 2 வரைக்கும் வருது. அப்ப இங்க k வந்தா பவர்ல எது வரைக்கும் வரணும்? k வரைக்கும் வரணுமா? அப்ப 1/k factorial x²/2 பவர் k. சோ அப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன கிடைக்குது? இது எதோட ஃபார்முலா மாதிரி இருக்குப்பா பாக்குறதுக்கு? e பவரா சார்? e⁻x²/2. எல்லாருக்கும் தெரியுதா? e⁴ எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கா? 1 + x/1 factorial plus x²/2 factorial x⁴n/n போயிட்டே இருக்கா? அப்ப இந்த இடத்துல இப்படி போடக்கூடாது, இதை வந்து π(x)ன்னு போட்டுக்கணும். ஏன்னா நான் கேக்கு அப்புறமா அதை கொண்டு போயிருக்கேன்ல. சரிங்களா? அப்ப இந்த சீரிஸ் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னா e⁻x²/2க்கு. அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னா e⁻x²/2. புரிஞ்சுதா? சோ சம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லா சால்வ் பண்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. π2(x) என்ன, π1(x) என்ன அப்படின்னு கேட்பாங்க. லாஸ்டா நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஆர்பி இப்ப நடத்தின அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால பாத்துக்கோங்க.
எனக்கு தெரிஞ்சு இதுவும் அதிகமா வந்து ஒரு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இங்க கேட்கலன்னா கூட நியூமெரிக்கல் மெத்தட்ல இருந்தா அதுல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 இட்டரேஷன்ல ஆன்சர் சொல்லுங்க, இல்ல 3 இட்டரேஷன்ல ஆன்சர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, இப்ப எல்லா நேரத்திலயுமே இது ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல. இந்த பைக்கே எல்லா நேரத்திலயுமே இந்த பைக்கேன்றது ஒரு கன்வர்ஜென்ட் சீரிஸா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப அது எப்ப கன்வர்ஜென்ட் சீரிஸா இருக்கும் அப்படின்னா, இதுல முக்கியமான ரோல் யாரு ப்ளே பண்றாங்கன்னா, இதை நம்ம எங்க சூஸ் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல. அதாவது அது எந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த இந்த ஆல்பா வந்து ரொம்ப முக்கியம். அதாவது மினிமம் ஆஃப், இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை எம் அப்படின்றாங்க. இதுல ஏனா என்ன, பினா என்ன, எம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல ஏபிங்கிறது என்னன்னா, இதுல கொடுக்கல. ஓகே, ஏபிங்கிறது என்னன்னா முத இவங்க ஆரம்பிக்கும் போதே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளதான் வேலிடுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ள, அதாவது எக்ஸோட ரேஞ்ச் வந்து இப்படி, ஒய்யோட ரேஞ்ச் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்டாங்கிளோட அந்த பவுண்டரி தான் இந்த ஏபி. சரியா? எம்னா என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரீஜியன், நம்ம எந்த ரெக்டாங்கிள் எடுத்தோமோ அந்த ரெக்டாங்கிள். சரிங்களா? இதை வச்சு பின்னாடி சம் இருக்கு, இது ஒரு முக்கியமானது. அதாவது எந்த ரீஜியனுக்குள்ள சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இப்ப எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் 4 அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? 5 5 1 5 2 5 3 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதே மாடல் தான், செகண்ட் கொஸ்டினும் அதே மாடல் தான், செஞ்சு பாருங்க. அதுக்கடுத்து ஓகே, இந்த தேர்ட் கொஸ்டினை பாருங்களேன். தேர்ட் கொஸ்டின்ல வந்து வித்தியாசமா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்ப்யூட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எம் ஃபார் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. எம்ன்றது நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் சொன்னேன். நீங்க ஒன்றும் இல்லை, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் பாருங்க. இப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஒய் என்றது என்னது? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? இது எப்படி எழுதிக்கலாம்? லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? அதிகபட்ச வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட அதிகபட்ச வேல்யூ என்ன வரும் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள? 1 சார். 1. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணா அதிகபட்சம் எவ்வளவுதான் வரும்? 1 தான். இங்கேயும் 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அப்ப ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது? இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 வருது. பட் இட் இஸ் அச்சீவபிள் அட் 2. 2 அச்சீவும் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இங்க எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2. புரியுதா நான் சொல்றது? சரிங்களா? சப்போஸ் இது கேட்கலாம், ஏன்னா சிம்பிள் கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்கலாம். சரியா? The Lipschitz condition